கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க தனிமையில இல்லை, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஏன் வாழ நினைக்கலாம், கர்த்தர் வாழ வைக்க போறார். யாரும் எனக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க, ஏசப்பா உதவி செய்ய போறாங்க. பயப்படாதுங்க. சிலர் ஏன் வாழணும், தற்கொலை பண்ணி இல்லாம நினைக்கலாம். முடியாது. ஏசப்பா கூட இருந்து உங்களை வாழ வைக்க போறார். நீங்க மேன்மையா இருப்பீங்க, உயர்த்தப்பட்டிருப்பீங்க. நீங்க அநேகருக்கு ஆசிரமம் இருக்க போறீங்க. ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். சில நல்ல காரியங்களை செய்ய போறார். சில நல்ல வழிகளை திறக்க போகிறார். மேன்மையை காண போறீங்க. நிஜவார்த்தைக்கான வசனம் யோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். நிஜவார்த்தின் தலைப்பும் பாழாக்குதலும் பஞ்சமும் அணுகாது. பாழாக்குதலும் பஞ்சமும் உங்களை அணுகாது. பாழாக்குதல்னா தீமைகள், அழிவுகள், அது அணுகாது. அதை பார்த்து நீங்க சிரிப்பீங்களா அப்படின்னு அது அணுகாது. பஞ்சம்னா குறைவுகள், தரித்திரம், சாப்பிட வழி இல்லை, வஸ்திரம் இல்லை, மேன்மை இல்லை. அதை பார்த்து சிரிப்பீங்க, நகைப்பீங்க. அது என் வாழ்க்கையில கிடையாது. ஏசப்பா என் கூட இருக்கிறான். சரியா? பழக்கத்துல கண்டு பயப்பட்டு இருக்கீங்களா இதுவரையிலும்? தொடர்ந்து தீமையா? அது மட்டும் இல்ல, தொடர்ந்து பஞ்சமா? வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா? வறுமை இப்படின்னு வெளியே வர முடியலையா? சரியா சாப்பாடு இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, சரியா தங்குறதுக்கு இடம் இல்லை, கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அதை பார்த்து நீங்க சிரிக்க போறீங்க. அதை பார்த்து நீங்க சிரிக்க போறீங்க. பஞ்சத்தை பார்த்து. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? பஞ்ச காலத்துல நம்மை திருப்தியாய் போசிக்கிறது. பஞ்ச காலத்துல எலியாவையும் சாரிபாத்தி விதவையும் அந்த குடும்பத்தையும் திருப்தியா போசித்த ஆண்டவர் உங்களை போசிப்பார். இனி உங்க வாழ்க்கையில பஞ்சம் வருவதில்லை. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? சில செழிப்பின் வழிகளை கத்து திறந்து விட போறார். சில நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஆளாக்குதலையும் பஞ்சத்தையும் உங்களுடைய பிள்ளைகளை தொடாம பாதுகாக்க போறீங்க. நன்றி. யாரெல்லாம் பாழாக்குதல் ஆகிய தீமையும் பஞ்சமாகிய தரித்திரத்தையும் கண்டு கலங்கி நின்றார்களோ, உங்க வாழ்க்கை இன்றைக்கே மாற்றப்படுவதா? இன்றைக்கே மாற்றப்படுவதா? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணே இல்லை. இன்றைக்கு பிறந்த நாளை காண்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிச்சிருங்க. திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, குறிப்பாக மரண கண்ணிகள் விலகட்டும். யாராவது வீட்டிலேயோ மருத்துவமனையிலோ அபத்தானில் இருந்தா உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. யாராவது மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருந்தாங்க, மருத்துவ பரிசோதனை முடிவுகள் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு எந்த வியாதின்னு அந்த முடிவில் வர கிருபத்தார். அறுவை சிகிச்சைக்கு யாராவது குறிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்களே கொடுத்து சாட்சியா வைக்கும்படியாக ஜெபிக்கணும். எதிர்காலத்தை குறித்த பயம் இப்ப விலகட்டும். குறிப்பாக கர்த்தருக்கு ஊழி செய்த தேவ பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்க. செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.